நீ உன் புருஷனுக்காக விரதம் இருக்கியோ இல்லையோ, நான் என் பிள்ளைக்காக விரதம் இருக்க போறேன். என்ன தடுக்காத லட்சுமி. எனக்கு எல்லாம் தெரியும். சாப்பிடுறீங்களா? டைனிங் டேபிள்ல மிச்சம் இருந்த சாப்பாட்டு நான் தான் கிச்சன்ல கொண்டு போய் வச்சேன். இப்ப போய் பார்த்தா அது எல்லாத்தையுமே காணோம். அது நம்ம வீட்ல ஒரு அழகான அம்மா நாயும் பையன் நாயும் இருக்குல்ல. ஐயோ வெற்றி, என் பையன் நடக்கிறானே. முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொன்னோடனே நடக்க ஆரம்பிச்சிட்டானே. இன்னும் முழுசா விரதம் இருந்தா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவான். அத்தை நிறுத்துறீங்களா? நடக்கிறதியா? இல்ல, நீங்க நடிக்கிறத. அம்மா, நடிச்சதெல்லாம் போதும். லக்ஷ்மிக்கு நம்ம கதையெல்லாம் தெரியும். சொல்லிட்டியா? பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அது வேற ஒண்ணு இல்ல மருமகளே. அந்த மீசக்காரரை மாத்தத்தான் இப்படி எல்லாம் நான் பண்றேன். நீ தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது, அவர் கோவத்துல உங்க 3 பேரையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்புவாரு. தெரிஞ்சாதானே? டாக்டர் போன் பண்ணி பேசினத கேட்ட உடனே அந்த மனுஷன் என்ன சொன்னாரு தெரியும்ல? இத பாரு, டாக்டர் அப்படி பேச சொன்னதே நான் தான். வெற்றிக்கு அடிப்படவே இல்ல, அப்புறம் என்ன டாக்டர் கிட்ட பேசுறது? நீங்க பண்ற வேலைக்கு அந்த டாக்டரையும் நடிக்க வச்சிருக்கீங்க. நாட்டாம குடும்பம்னா உள்ளுக்குள்ள இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இப்ப எதுக்கு கோவப்படுற? வெற்றி மேல என்ன தப்பு இருக்கு? இவன் நல்லதுக்கு தானே போய் சொன்னான். நல்லதுக்கு போய் சொன்னா தப்பு இல்லன்னு அந்த மீசக்கார வாயாலே சொல்ல வச்சிட்டல. இத வச்சு அவரை மடக்க போறேன். இது பாருங்க அத்தை, நீங்க என்ன செஞ்சாலும் மாமா மனசு மாற மாட்டாரு. ஏற்கனவே அவர் சொன்னதுதான் தீர்ப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்து கதை என்னன்னு தெரியுமா? குற்றம் சுமத்தப்பட்டவள் ஏற்கனவே கல்யாணமானவள். அப்படி இருக்கும்போது வேற ஒரு பொண்ண கேரளால இருந்து கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்கான். அது தப்புதானே? ஆனா என் பையன் வெற்றி எங்களுக்கு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தோம். உன்னை அவன் தொடவே இல்ல. எவ்வளவு நேர்மையா நடந்திருக்கான் என் புள்ள. நொடிஞ்சு போன குடும்பத்தை காப்பாத்த உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். உண்மையை சொல்லணும்னா இந்த குடும்பத்தை காப்பாத்த வந்த தேவதனி. இது அந்த மீசக்காரருக்கு புரிய வைக்கிறேன். அந்த திறமை இந்த வள்ளி அம்மைக்கு இருக்கு. இப்ப நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பசிக்குது. அண்ணி சாப்பிட்டோம். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நாளையில இருந்து விரதம் இருப்போம். நிறைய போடு. இன்னும் போடு. அந்த நெய் எங்கடா? நெய் இங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கேன். அண்ணி அந்த ரசம் ஊத்துங்க. ரசம் உட்கார்ந்து சாப்பிடுங்க. வேண்டாம், நின்னுட்டே இல்ல சாப்பிடு. பரவாயில்ல. இது வேற. இது பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறது மாமாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு தடவை நாம சொன்ன பொய்க்கே பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி பொய்ய பொய்யால தான் சரி செய்ய போறோம். எதுக்கு முனையா பேசினா நான் மயங்கிடுவேனா? நீங்க என்ன சொன்னாலும் மாமா கிட்ட போய் சொல்லி நடிக்கிறது ரொம்ப தப்புங்க. என்னால அவரை ஏமாத்த முடியாது. நான் அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லதான் போறேன். லக்ஷ்மி, நான் சொல்றத கேளு. பாருங்க, எல்லாம் போதும். நான் இப்பவே மாமா கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்ல போறேன். டேய், நான் தான்டா நினைச்சேன். இவனை தனியா கூட்டு வரப்ப இவங்க கூட சண்டை போட தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு உண்மை தெரிஞ்சிடும். தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். என்ன அத்தை நீங்க? என்ன? டேய் உட்காருடா. அவ வேற பார்த்து தொலைச்சிட போறா. உட்காரு. அத்தை, என்ன தடுக்காதீங்க. என்னால மாமாவை ஏமாத்த முடியாது. சரி, நீ போய் உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? அத மாமா தான் முடிவு செய்யணும்.
அந்த மனுஷன் எதை பத்தியும் யோசிக்காம நீதி நேர்மைன்னு சொல்லி எங்க 3 பேரையும் வெளியே அனுப்பிச்சிருவாரு. இத நீங்க வெற்றிக்கு அடிபட்டுருச்சுன்னு போய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வேண்டாம் லட்சுமி, வீணா என் கோவத்தை கிளறாத. இது வரைக்கும் உனக்கு அம்மாவை நடந்துகிட்டேன், மாமியார நடக்க வச்சிடாத. மாமியார் கொடுமை என்னன்னு தெரியும்ல, அப்புறம் நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. என்ன மிரட்டுறீங்களா? அடடே, நானா? உன்னையா மிரட்டுறதா? உன்னை ஏன்டா நான் மிரட்ட போறேன்? உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன். நீயும் அந்த மனுஷன் மாதிரி நீதி நேர்மை நியாயம்னு என்ன இந்த வீட்டை விட்டு அமிச்சிடாதம்மா. இந்த வயசுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டை விட்டு நாடோடியா தெரியணுமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. என் செல்ல குட்டியில புஜ்ஜி குட்டியில ப்ளீஸ்மா, நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்ல. நீ வாடா, அவ யோசிக்கட்டும், நாம போலாம். நல்ல முடிவா சொல்லுவா. பாத்திரத்தை அதே இடத்துல வச்சிருக்கே, ஒண்ணுமே புரியலையே. லக்ஷ்மி, லக்ஷ்மி, அத கழுவி வேற வச்சிருக்க. எப்படி இதெல்லாம்? லக்ஷ்மி, வா வா வா. என்னக்கா தனியா புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்ன அதிசயம்? மதியானம் நீ சொன்னல, ஒரு அம்மா நாயும் ஒரு பையன் நாயும் சாப்பாடு பாத்திரத்தை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. லட்சுமி, சாப்பாடு எடுத்ததுக்கு எதுக்கு நாய்க்குன்னு பேசுறா? அத்தை, நீங்க என்கிட்ட பேசலனாலும் நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. மத்தியானம் திருடிட்டு போன பாத்திரத்தை நாய் திரும்ப கொண்டு வந்து அங்கேயே வச்சிருச்சு. இதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? நாய்க்கு இந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குமா? அந்த பாத்திரத்தை நாய் தான் எடுத்துட்டு போயிருக்கணுமா? ஒரு பூனை எடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்லக்கூடாதா? நாயோ பூனையோ எதுவா இருந்தாலும் எடுத்துட்டு போன பாத்திரத்தை திரும்ப அதே இடத்துல எப்படி கொண்டு வந்து வைக்கும்? அதுவும் சுத்தமா கழுவி வச்சிருக்கு. நீங்களே போய் கிச்சன்ல பாருங்க. அக்கா விடுங்கக்கா. உங்களால ஒரு அழகான அம்மா பூனையும் பையன் பூனையும் வயிறார சாப்பிட்டுருக்கோன்னு நினைச்சுக்கோங்க. 2 ஜீவனுக்கு சாப்பாடு போட்டது நினைச்சு சந்தோஷமா இருங்கக்கா. பாத்திரம் திரும்ப கிடைச்சிருச்சுல. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த வீட்ல எனக்கு தெரியாம ஏதோ நடக்குதுன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன். லக்ஷ்மி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இன்னைக்கு நீயே காஃபி போட்டுரு. இந்த வீட்ல ஏதோ மர்மம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? பாத்தீங்களா, நீங்க பண்ற தப்புனால இப்ப நான் அதை கண்டுபிடிக்கிறேன், மாமா கிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவளால கண்டுபிடிக்க முடியாது. அத்தா, ஏன் அத்தா இவ்ளோ பொய்யும் சொல்லி மத்தியானம் சாப்பிடாம அங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்டேன்? உங்களை நாய்க்குன்னு சொல்லிட்டு போறாங்க. தேவையில்லாம நானும் அவங்களோட சேர்ந்து நாயின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ ஏன் 10 வாட்டி நாய் நாயின்னு சொல்ற? சரி போ, நானே காஃபி போட்டுட்டு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு குறைச்சல் இல்ல. நானே போய் காஃபி போடுறேன். இனிமே போய் சொன்னீங்க சொல்லிட்டேன். சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். நீமா இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா வேலை கரையாட்டும். இது வெற்றி ரோமாச்சி. அங்க இருந்த மாத்திரை எப்படி இங்க வந்தது? அப்போ அவ மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதே இல்லையா? எதுக்கு மாத்திரைங்களெல்லாம் தூக்கி போட்டிருக்கணும்? இப்பவே இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். மேல வர லட்சுமி, வெற்றி, யாருமே இல்ல. நான் வீட்டை பெருக்கிட்டு அப்படியே ரூமையும் பெருக்கிட்டு போறேன். ஒண்ணு இல்லையே.
நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. காசு கொடுத்து வாங்கின மாத்திரைய சாப்பிடாம இவன் ஏன் தூக்கி போடணும்? ம்ஹும். ஐயோ, கரெக்டா அதே இடத்துக்கு போய் விழுதே. நான் நினைச்ச மாதிரியே வெற்றி இங்க இருந்து மாத்திரைய தூக்கி போட்டிருக்கணும். ஆனா அவன் ஏன் அப்படி செய்யணும்? இல்ல, இதுல ஏதோ இருக்கு. இன்னைக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சான்ஸே இல்ல. லக்ஷ்மி சூப்பர். அம்மாடி லட்சோ, ஆ, பசிக்குதுமா, சாப்பாடு ரெடியா? 5 நிமிஷம் அப்பளம் மட்டும் பொரிச்சிடுறேன். ஆ, அப்பள கட்டியங்க. அம்மா, வெற்றி இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் 4 நாள் ஆகுது. ஒரு மாத்திரை தீர்ந்தாலும் மீதி 4 மாத்திரை எப்படி கணக்குல ஏதோ இடிக்குதே, ஒண்ணும் புரியலையே. மேல இருந்து கீழே போட்டா கணக்குல ஏதோ இடிக்குதே. தேனு, நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக டாக்டர் கொடுத்த மாத்திரையா? ஐயே, இது உங்க தம்பி போடுற மாத்திரை. தம்பி போடுற மாத்திரை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யற? பாவம் தேனு, என் தம்பி நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள அவன் நடந்து வரும்போது சும்மா சிங்கம் மாதிரி வருவான். இப்போ பாக பிரிவின சிவாஜி கணேசன் மாதிரி டொயின்னு ஆயிட்டான். அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என் தம்பியிடம் ஒரு குறையுண்டோ? யோ, இங்க இருக்கியா? வாயா, இது உனக்கே ஓவரா தெரியல? தம்பியை போய் சிவாஜின்னு சொல்றியே. ஓவரா சொல்லிட்டனோ? என் தம்பி மேல இருக்கிற பீலிங்ல சொல்லிட்டேன். சரி, இப்போ அதுவா முக்கியம்? இத பாருங்க, அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன். நல்ல கவனமா கேளுங்க. சொல்லுத்தேனு. இந்த மாத்திரைங்கள உங்க தம்பி சாப்பிடாம மாடி ஜன்னல் வழியா தூக்கி போட்டிருக்காரு. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டே உங்க தம்பி ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் போய் அவர் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோம். என்ன தேனு நீ சிஐடி சங்கர் படத்துல வர ஜெய்சங்கர் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? அவங்க ரூம்ல எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. ஐயோ, லூசாங்க நீங்க. நான் மட்டும் தனியா போனாதான் தப்பா நினைப்பாங்க. அதனாலதான் நான் உங்களையும் கூப்பிடுறேன். நாம 2 பேரும் அந்த ரூம்ல இருக்கிற சேருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவோம். உங்க தம்பியும் லக்ஷ்மியும் ரூமுக்குள்ள வந்த உடனே எப்படியோ இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசுவாங்க. அத வச்சு அவங்க என்ன தப்பு பண்றாங்க நாம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் தென்னு, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? ராத்திரி நேரத்துல நாம அவங்க ரூமுக்குள்ள இருந்தா யாராவது தப்பு நினைக்க மாட்டாங்க? நாம 7 மணிக்கு தானே ரூமுக்கு போறோம். தூங்குற டைம் அது. மனசு விட்டு பேசுற டைம். அப்ப நாம அங்க இருந்தாதான் உங்க தம்பி செய்யற தப்ப நாம கண்டுபிடிக்க முடியும். இங்க பாரு, என் தம்பியை பத்தி இனிமே தப்பா பேசாத. அவன் தங்க மாதிரி சுத்தமானவன். இந்த குடும்பத்துக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? பாவம், இப்ப மாடு முட்டி அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கான். தேன்மொழி, நாம உதவி செய்யலனாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது. அப்ப எதுக்காக இந்த மாத்திரைங்களெல்லாம் உங்க தம்பி வெளியில தூக்கி போடணும்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. அது காலாவதியா இருக்கும், அதனால தூக்கி போட்டிருப்பான். இத போய் பெரிய விஷயம் ஆக்கிட்டு இருக்க. இத பாரு தேன்மொழி, இனிமே என் தம்பிய பத்தி குறை சொல்ற வேலை வச்சுக்கிட்ட சொன்ன என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண போறதில்ல. வழக்கம் போல தலகாணிய தரையில போட்டுட்டு அங்க போய் படுத்துக்க போற. பெருசா பேசுறா.
எங்க பாரு தென்மொழி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வெற்றி ரூமுக்கு வரதா இல்ல. அப்போ என் பேச்ச கேட்க மாட்டீங்க, ம்ஹும். பொண்டாட்டிய மதிக்க மாட்டீங்க. ம்? ம். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? அவ்வளவுதானா? அடிக்காத, கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. உனக்கு என்ன அடிக்கணும் அவ்வளவுதானே? என்ன அடிச்சு பாவம் கைய செவந்து போச்சு பாரு. என்ன நானே அடிச்சுக்கிறேன். தலை எழுத்து. ஐயோ 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 ஐயோ. சீ, நிறுத்துங்க. என் வெற்றி நல்லவ, தங்கமானவ. தள்ளுங்கன்னு சொன்னேன். போ போ. உங்களை நம்பி எல்லாம் பிரயோஜனம் இல்ல. அது சாயந்தரம் நானே தனி ஆளா நின்னு உங்க தம்பி பண்ற தப்ப கண்டுபிடிச்சு தீருவேன். கண்டுபிடிச்சுக்கோ. அது வரைக்கும் இங்கே கடங்க. வலிக்கலையே. ஐயோ, ஓ. எங்களுக்கு சாம்பார் ஊத்துமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். லட்சு, சாம்பார் வாசனை தூக்கலா இருக்குமா? மொத்தத்தையும் எனக்கே ஊத்திறேன். மாமா மொத்த சாம்பாரையும் உங்களுக்கே ஊத்திட்டா நாங்களாம் எங்க போறது? ஒரு பேச்சுக்கு சொன்னோமா? நீ வேற. என்ன எல்லாரும் அப்படியே மெய்மறந்து பாக்குறீங்க? சாம்பார் தூக்கல தானே இருக்கு மாமா. ம். ம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார். ஓ, அப்பளம் மறந்துட்டேன், இருங்க. லட்சு, ஆ? இந்த சமையலுக்கு அப்பளம் தான் ஒரு கேடு. என்ன இந்த வீட்ல இருக்கிற உப்பு மிளகாய் எல்லாத்தையும் வாரி கொட்டிட்டியா? இந்த சமையலுக்கு எங்க அப்பா செஞ்ச சமையல் எவ்வளவு மேல். ஏங்க இப்படி சொல்றீங்க? நிஜமாவே சாம்பார் நல்லா இல்லையா? சாம்பார் மட்டும் இல்ல, நீ சமைச்ச எதுவுமே சரியில்லை. நல்ல பசி வயிறார சாப்பிடலான்னு வந்தா இப்படி சமைச்சு ஆளை கொல்ல பாக்குறீங்க. இத மனுஷன் தின்னுவானா? வெளியில போய் நாய்க்கு போட்டு பாரு, தெரிச்சு ஓடிடும். டேய், ஒரு நாள் உப்பு காரம் முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தானே? அதுக்காக எப்படியா பேசுறது? அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போக முடியாதுப்பா. சம்பாதிக்கிறது எதுக்கு? நல்லா சாப்பிடத்தானே. கோவத்தை கிளறாது, பெரியவங்களாச்சுன்னு பாக்குறேன். வாயில ஏதாவது வார்த்தை வந்துற போது. ஏங்க உங்களுக்கு பிடிக்கலனா நான் வேணா வேற சாம்பார் வச்சு கொண்டு வரேன். ஒண்ணு கிழிக்க வேண்டாம். சாம்பாரா இது? கொம்மட்டி கிட்டு வருது. நான் நல்லா தானே செஞ்சேன். இதுதான் நல்லா செஞ்சிருக்கிற லட்சணமா? கை நிட்டு. சாப்பிட்டு பார்த்து நீயே சொல்லு. நீ சமைக்கிற லட்சணம் உனக்கு தெரியுதா? அத்த, நீங்க சமைச்சிருங்க. இல்ல அப்பா, நீங்களே சமைச்சிருங்க. ஐயோ, ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வர. என்னங்க, சமைச்சு முடிச்சு ருசியெல்லாம் பார்த்தேங்க. அப்ப நல்லதா இருந்தது. இப்ப ஏன் இப்படி மாறிச்சுன்னு தெரியலங்க. உனக்கு கவலை இல்ல. குறைய மறைக்கிறதுக்கு 1008 காரணம் சொல்லிக்கிட்டு காய்கறி விக்கிற விலைக்கு எல்லாத்தையும் போட்டு நாசம் பண்ணிட்டியே. இனிமே சமய கட்டுக்குள்ள போன காலை உடைச்சிருவேன். டேய் சந்தோஷ், நில்லுடா. மாமா, நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ருசி பார்த்தேன். அப்ப நல்லதா இருந்தது. ஏண்டி அப்ப நல்லா இருந்தது, இப்ப ஏண்டி இவ்ளோ கேவலமா இருக்கு? மாப்பிள்ள சொன்ன மாதிரி உன் கவனம் எல்லாம் எங்கேயோ இருக்கு. பாவம் அண்ணன் எவ்வளவு பசியா இருந்தாரு தெரியுமா? இப்படி காக்க வச்சு ஏமாத்திட்டியே. விடு புஷ்பா, லட்சுமி எல்லாம் வேணும்னா இப்படி செஞ்சா? இருக்கவே இருக்குது மோரு, அத ஊத்தி சாப்பிட்டா பசி ஆறிட போகுது. மணி லட்சு, அவன் பேசுறத நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. உனக்கு எப்பவுமே மாமா சப்போர்ட்டா இருப்பேன். அழக்கூடாது.
இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. ம். ஆ. ஏய். ஆ, ச்சே. இந்த கட்டை கட்டிக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்கணுமோ தெரியல. உடம்பெல்லாம் அரிக்குது. அதுக்குதான் மாமா கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்றேன். சரி, அவர்கிட்ட என்ன சொல்லுவ? மாமா கிட்ட போய்